ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேசிக் ஆஃப் கேனல்ஸ்டிக்ஸில் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த பிரேக் டவுன் சொல்கிறாங்க. இந்த டோஜி கேண்டில் வந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் கேன் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணுறாங்களே, அது வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பிரேக் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னப்போ, இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, இந்த பக்கம் பிரேக் அவுட் இருந்தால் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம், அல்லது இந்த பக்கம் பிரேக் டவுன் செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்புகள் 50-50 தான். உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து 50-50 தான். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கேனல் கூட இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இதை நீங்கள் பார்க்குறீங்க, 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் அப்படின்றப்போ ட்ரெண்டு பாருங்கள். அப்போது ட்ரெண்டுனா மேலேருந்து கீழே வருதா அப்படின்னு பாருங்கள். அதாவது 10 கேண்டில் 20 கேண்டில் இது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது க்ரீனோ ரெட் எதுவும் தான் பரவாயில்ல, ஆனால் ட்ரெண்ட் ஒன்றுனா டவுன் ட்ரெண்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் பாருங்கள். ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். ஒருவேளை அப் ட்ரெண்டில் போயிட்டுச்சுன்னா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு 50-50 இந்த சான்ஸு 60-40 மாறிடும். அதாவது 60% வெற்றிக்கான வாய்ப்புகளாக அமையும். நீங்கள் ட்ரெண்ட் பார்க்காம சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, பிரேக் அவுட் ஆகும், திரும்ப உள்ளே வந்துடும், பிரேக் டவுன் ஆகும், திரும்ப உள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு எஸ்எல் வந்து அதிகமாக ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி மேலும் தகவல்கள் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய தகவல்கள் இனிமேட்டு வந்துகிட்டே இருக்கும்.